என்கிரேவ் இட் இது வந்து ஆன்லைனில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லா மெட்டீரியல்ஸ்லேயுமே இது வந்துட்டு நம்ம எழுதலாம். இதுக்கு வந்து 2 நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்கேஜோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அண்ட் ரேட்டும் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மி தான். இதில் வந்து 2 நாப் கொடுத்துருக்காங்க அண்ட் ஈஸியாக நம்மளே வீட்டிலே இதை வந்து யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். பெரிய பெரிய ராட்ஸ் எல்லாம் இருக்கும், அது வந்துட்டு நம்மளுக்கு செட் ஆகாது. பேட்ரிஸ் எதுவுமே இதில் கொடுக்க கிடையாது. ஸோ நம்ம தான் போட்டுக்க போகிறோம். 2 பேட்ரி, நான் வந்து மீடியம் சைஸ் பேட்ரி தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ப்ளஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து உள்ளே வர மாதிரி நம்ம போட போகிறோம். ஸோ இது லாஸ்ட்டில் அண்ட் தென் ஃபாலோயிங் அதே அந்த ப்ளஸ் வந்துட்டு அகெயின் ஃபாலோயிங் இந்த பேட்ரியில் போட்டுட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ எழுத ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த பட்டன் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பவர் பட்டன். இதை போட்டோன்னா நல்லா க்ரில் ஆகும், அதை நீங்களே பார்ப்பீங்க. இன்னொரு க்ரில் கொடுத்துருந்தாங்க, அது எனக்கு பிடிக்கல. இந்த க்ரில் தான் வந்து வெசல்ஸில் எழுதும்போது நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு இதை இப்போ ரோல் பண்ணி காட்டுறேன். நல்லாவே சுற்றுது. நான் கூட சுற்றாதோன்னு நினச்சி பயந்துட்டேன், ஆன்லைனில் காசு போட்டு வாங்கிட்டோமே இப்படி ஏதாவது மொக்கையாயிருமோன்னு. ஸோ இது வந்து பழைய என்னோடய வீட்டில் இருந்த அம்மாவோட ஒரு சாதம் வடிக்கிற கரண்டி சொல்லுவாங்க, சாதக்கரண்டி. அது வந்து அந்த காலத்தில் எழுதியிருக்கிறதுலாம் வந்துட்டு டைப் பண்ணி பண்ணுவாங்க அந்த பிரிண்டிங். இது நான் எனக்கு என் வீட்டுக்காக நான் வாங்கின புதுசாக வாங்கின சாதக்கரண்டி. ஸோ இதில் நான் எழுதுகிறேன். நம்மளுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. ஸோ எழுதுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. நல்லாயிருக்கு. எஸ்ஸுங்கிறதுக்கு டபுள் கோட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ அது ரொம்ப திக்காக தெரியுது. பி அப்படிங்கிறதுக்கு வந்து சிங்கிள் கோட்டிங் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னொரு டபுள் கோட்டிங் கொடுத்துருவோம். எஸ் கொடுத்துட்டேன். பக்காவாக இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போடுற விஷயத்துக்கும் நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஏம்மா போமா, இதுக்கு நான் வந்து பாத்திரம் கிடைக்கே இப்போ எழுதிக்குவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம வீட்டில் பிள்ளைங்க யூஸ் பண்ணுற கால்குலேட்டர்